வணக்கம் மக்களே. சமூக வலைத்தளங்களில் நாம் ஒரு பதிவை பேசும்போதோ இல்லை ஒரு கருத்தை பரிமாறும் போதோ நாம் எந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறோம், யாரையும் காயப்படுத்தாமல் பேசணும், நம்ம பேசுகிறத வச்சு மக்கள் நம்மளை என்ன நினைப்பாங்க, அது எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு தான் நாம் எல்லாருமே பேசுகிறோம். அப்படி நாம் இருக்கும்போது சட்டசபையில் பேசுகிறவங்களும் எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும், இதை மக்கள் நேரலையில் பார்க்குறாங்களே, நம்ம இந்த மாதிரிலாம் பேசினா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், ஒரு செல்ஃப் இவாலுவேஷன் சட்டசபையில் இருக்க எம்எல்ஏக்களும் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? என்னைக்கெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டசபைக்கு வராரோ அன்னைக்கெல்லாம் சட்டசபையில் ஒரு பெரிய பிரச்சனையாகவே நடந்துகிட்ருக்கு. கடந்த 2-3 நாட்களாக அவர் வரல. அவர் இல்லாத போது எதிர்க்கட்சியும் பேசுனாங்க, பாட்டாளி மக்கள், விசிகே, ஐயுஎம்எல் எல்லாருமே பேசுனாங்க, டிவிக்கிலேருந்து பல திட்டங்கள் வந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இன்றைக்கும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, என்னைக்கெல்லாம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் பேச ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்கெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதம், முக்கியமாக திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஏஞ்சி நின்று ரொம்ப அக்ரெசிவாக அடிக்க வர மாதிரியும் கத்தியும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இந்த ஜென்ரேஷன் பொலிட்டிஷியனாக அதை நான் பார்க்குறேன். அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலியிலேருந்து வராரு. 70 வருஷ அரசியல், 80 வருஷ அரசியல் எல்லாமே இருக்குது. ஆனால் அவரை நான் இந்த ஜென்ரேஷன் பொலிட்டிஷியனாக, பழைய அந்த அரசியல் மூட்டையை தூக்கிட்டு வராமல் இந்த ஜென்ரேஷன் பொலிட்டிஷியனாக அவர் இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த 2026 எலெக்ஷனில் எல்லாருமே விஜய் அப்படின்ற ஒரு முகத்துக்காக தான் ஓட்டு போட்டாங்க. இந்த சட்டசபையில் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்க 2031 யாருமே திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடாமல் டிவிகேக்கு தான் ஓட்டு போடுற நிலைமைக்கு இவங்களே கொண்டுட்டு போயிடுவாங்கன்றது தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்தெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணுங்கள்.